சிவபக்தரான சேந்தனார் விறகு விற்கும் பணியை செய்து வந்தார். அந்த விறகை விற்கும் பணத்தில் சாப்பாடு செய்து முதலில் சிவன் அடியார்களுக்கு கொடுத்துவிட்ட பிறகுதான் அவர் சாப்பிட தொடங்குவார். ஒரு நாள் சேந்தனார் விறகுகளை எடுத்து செல்லும் போது மழை பொழிந்து விறகுகள் நினைந்து விட்டது. விறகுகளை விற்க முடியவில்லை. அவர் வீட்டில் அரிசி மற்றும் வெல்லம் மட்டும்தான் இருந்தது. அதில் அவர் களி செய்துவிட்டு வீட்டின் திண்ணையில் அமர்ந்து சிவனடியார் யாராவது வாரர்களா என்று பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது நடராஜர் தாமே ஒரு பசியால் வாடும் சிவனடியாரின் உருவத்தில் வந்தார். சேந்தனார் அவர் வீட்டில் இருந்த களியை அவருக்கு கொடுத்தார். பிறகு அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு சிறிது களியையும் சிவனடியார் கேட்டார். சேந்தனார் முழு அன்போடு அவருக்கு மீதமுள்ள களியையும் கொடுத்தார். அவர் அந்த நாளில் உண்ணாமல் இருந்தார். ஆனாலும் மனதில் எந்த வேதனையும் இல்லை. அடுத்த நாள் காலை கோவில் கதவை திறந்த போது நடராஜரின் திருவடிகளில் களி சிதறி இருந்தது. அங்கு இருந்த தெய்வ பக்தர்களும் தீட்சிதர்களும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு யார் இதனை செய்திருப்பார்கள் என்று குழம்பினார்கள். அப்போது இறைவன் அருள் உரைத்து, இது என் அடியாரான சேந்தனார் வீட்டில் நான் உண்ட களியின் தடம். அவரின் பக்தி எனக்கு மிகவும் பிரியமானது என்றார். இதனை கேட்ட ஊர் மக்கள் சேந்தனாரிடம் சென்று கூறினார்கள். சேந்தனார் கண் கலங்கி மகிழ்ந்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு மார்கழி மாதத்திலும் திருவாதிரை திருநாளன்று நடராஜருக்கு களி படைக்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஓம் நம சிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.